அதாவது பரசுராமர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஜமத்கனி முனிவர் ரேணுகா தேவி அவர்களுடைய கடைசி மகனாக அவதரித்தவர். அவர் வந்து விஷ்ணுவுடைய 6வது அவதாரமாக கருதப்படுகிறார். அதாவது சிவனை வழிபட்டு அவரிடமிருந்து பரசு என்னும் கோடாரியை பெற்றதால் இவர் பரசுராமன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஒரு வாட்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரசுராமனுடைய தாயார் ரேணுகா தேவி அவர்கள் ஆற்றில் நீராடி கொண்டிருக்கும் பொழுது அப்போது அவங்களுக்கு அந்த நீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்தர்வன் ஒருவனுடைய நிழல் தெரியுது. ஸோ அதை பார்த்து அவங்க வியப்படைகிறாங்க. அப்படி வியப்படையும் பொழுது அந்த விஷயத்தை வந்து தியானத்தில் இருந்த அவருடைய தந்தை ஜமத்கனி முனிவருக்கு தெரிய வருது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பரசுராமரை கூப்பிட்டு உன்னுடைய தாயார் ஒரு காந்தரனை பார்த்து மயக்கம் கொண்டுட்டாங்க, அதனால் நீ உடனே தாயாரை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாங்க. பரசுராமரும் தந்தையுடைய சொல்ல தட்டாமல் உடனே தாயை கொன்றுறாரு. அதன் பிறகு என்ன பண்ணுறாரு உடனே அப்படின்னா, பரசுராமர் வந்து தாயை கொண்டுட்டேன், ஆனால் தாய் இல்லாமல் என்னால் இருக்க முடியல, அந்த தவிப்பு எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அங்கே தந்தையிடம் முறையிட்டாரு. உடனே மகனுடைய அந்த பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு தந்தை என்ன பண்ணுறாரு, உடனே ரேணுகா தேவியை உயிர்ப்பிக்கிறார். ஸோ உயிர் கொடுக்குறார். எந்த ஒரு ஆட்சேபனும் தெரிவிக்காமல் ஜமத்கன் முனி வந்து உயிர்ப்பிக்கிறார் அவருடைய மனைவியை. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அரசன் ஒருவன் என்ன பண்ணுறான், ஜமத்கனி முனிவரோட ஒரு பெரிய விரோதம் கொண்டு இருக்கிறான். ஸோ ஜமத்கனி முனிவர் என்ன பண்ணுறாரு, தியானத்தில் கண்ணை மூடி அமர்ந்திருக்கும் போது அந்த அரசன் ஜமத்கனி முனி அதாவது பரசுராமனுடைய தந்தையை கொன்னுடுறான். அப்புறம் ஒரு நாள் இந்த விஷயம் வந்து பரசுராமருக்கு தெரிய வருது, இந்த அரசன் தான் கொண்டிருக்காரு அப்படின்னோடனே பரசுராமர் ஒரு சபதம் இருக்கிறார், இந்த அரசன் வழி வந்த யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரையுமே தன் கோடாரியால் வெட்டி கொன்றுறார். கடைசி ஒரு காலகட்டத்தில் என்னென்னா, எல்லாரையும் கொண்டுட்ட பிறகு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. நம்ம வந்து எல்லாரையுமே கொண்டுட்டோம், இந்த பாவத்திலிருந்து நம்ம எப்படி விடுவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு வாட்டி கரமனை அப்படின்ற ஒரு ஆறு, அதாவது இந்த திருவள்ளம் இந்த கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த கரமனை அப்படின்ற ஆற்றில் நீராடி கொண்டு இருக்கும்போது ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறாரு. இப்படி ஒரு சிவலிங்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் ஆராதனை செஞ்சு இங்கே கோவில் கட்டி இறைவனை வழங்குகிறார். அப்படி